அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மனிதர்கள் மட்டும் அந்த கடவுளோடு தொடர்பு கொண்டவங்க கிடையாது. சின்ன சின்ன ஒரு உயிரினம் கூட கடவுளோடு தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதாங்க உண்மை. அதாவது அந்த கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தையே நமக்கு ஒரு அறிகுறியாக சொல்லக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம், நாய், பூனை, பல்லி இது போன்ற உயிரினங்கள்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. கடவுளுடைய அந்த தகவலோ அல்லது நம்ம முன்னோர்களுடைய வாக்கோ தான் இந்த உயிரினம் மூலமாக நமக்கு அறிகுறியாக சொல்ல வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்து சாஸ்திரத்தின்படி பல்லி அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான ஒரு உயிரினம். இந்த பல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்க்கும்போது இதற்கு நிறைய பலன்கள் சொல்லுவாங்க. இது நல்ல பலன், கெட்ட பலன் அப்படின்லாம் பார்ப்போம். அதில் குறிப்பிட்டு இந்த பல்லிகள் பூஜை அறையில் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னே பூஜை அறையை சொல்லுவோம். அந்த பூஜை அறைக்குள்ளே இந்த பல்லிகள் இருந்து சத்தமிடுது. பூஜை நம்ம செய்யும்போது அந்த பல்லிகள் நம்ம கண்ணுக்கு படுது அப்படின்னா அது என்ன ஒரு அறிகுறியாக இருக்கும், அது என்ன சொல்ல வருது, அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீடுகள்லையும் இது போல் இந்த பல்லிகளுடைய சப்தமானது ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, அல்லது பூஜை அறையில் நான் பல்லியை பார்த்தேன், எனக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டமாக இருந்தது, அதே போல் எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி அதாவது வால் இல்லாத பல்லியை பார்த்தேன், இரட்டை பல்லியை பார்த்தேன், நான் கீழே தரையில் பல்லி ஓடுறதை பார்த்தோம், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது பல்லி சத்தமிட்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களும் ஆன்மீக தகவல்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாங்க. சரியான முறையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் சொல்லப்படும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன். ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குது, என்னால் இந்த விஷயத்தை செய்யவே முடியல, அதுபோல் எனக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கும், எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் போராடிட்டு இருக்கேன் ஆனால் கிடைக்கல அப்படின்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நம்மளுடைய பூஜை அறையில் ஒரு பல்லியை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பல்லியானது செல்வத்தை பெருக்க போகிறதா அர்த்தமாக சொல்கிறாங்க. அதாவது இது கெட்டதா, நம்ம பூஜை செய்கிற இடத்துல நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருப்போம், ஆனால் அந்த இடத்துல இந்த பல்லி வருதே என்ன பண்ணுறது, நமக்கு ஏதாவது நாம் சாமி கும்பிடும்போது இந்த பல்லியை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துதே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக பூஜை அறையில் பல்லி இருந்துச்சு அப்படின்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சமாகவும் செல்வத்தை பெருக்கக்கூடியதாகவும் தான் சொல்கிறாங்க. நம்ம வீட்டினுடைய நுழைவாயிலில் இதே போல் நீங்கள் ஒரு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் நம்மளுடைய பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்பு பார்த்தது போல் ஒரு உயிரினத்தின் வழியாகத்தான் நம்ம முன்னோர்களாகட்டும் அல்லது கடவுளாகட்டும் நமக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு நேரடியாக உணர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பது இந்த பல்லிகள் தான். அப்படி நம்ம முன்னோர்களே நம்மளுடைய வீட்டிற்கு குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நுழைவாயிலில் இறந்த பல்லியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா அது கெட்ட சகுனத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. இரவில் பல்லி செல்லக்கூடிய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பல தருணங்களில் கனவுகளில் நமக்கு பல்லியை பார்க்க முடியும். அந்த கனவில் ஒரு பல்லியை நீங்கள் துரத்துவது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்ஜென்மத்தில் இருந்து முயற்சி செய்த ஒரு விஷயத்தை விரைவில் அடைவீங்க என்று அர்த்தப்படுது. 2 பல்லிகள் சண்டையிடுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை ஏற்படும் என்று தான் அர்த்தப்படுது. அதனால் இந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒரு பல்லி தரையில் ஊர்ந்து போகிறது போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நிலநடுக்கம் ஏற்படுவதை நமக்கு உணர்த்தக்கூடியது. இந்த பல்லிகள் நிலநடுக்கத்தை தான் உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய இந்த பல்லியால் நமக்கு செல்வம் பெருகும் அப்படின்னே சொல்லப்படுது.
லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று தாங்க அர்த்தப்படுது. இது சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது. நம்மளுடைய வீட்டில் பல்லி இருந்தால் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவு இருக்காது. எப்போதும் நம்ம வீட்டில் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முக்கியமாக அட்சய திருதியை நாளில் நம்ம பல்லியை அவ்வளவு எளிதில் காண முடியாது. அட்சய திருதியை நாளில் மட்டும் பல்லிகள் மனிதர்கள் யாருடைய கண்களுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என வாஸ்து பகவான் கட்டளையிட்டதாகவும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது. இது மட்டும் இல்லாமல் வாஸ்து பகவானுடைய கட்டளையை ஏற்று எல்லா பலிகளும் அட்சய திருதி அன்று யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்களில் போய் ஒளிந்து கொள்ளுமா. இதனால் வீடுகளில் உள்ளவங்க பல்லியை அட்சய திருதி அன்னைக்கு மட்டும் காண முடியாது எனவும் சொல்லப்படுது. இதையும் தாண்டி நாம் அட்சய திருதி அன்னைக்கு பல்லியை பார்த்தா நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் அட்சய திருதியை அப்போ நம்ம என்ன மாதிரியாக செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டு இது போல் மேற்கொண்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடித்து இருக்கக்கூடிய எல்லா தரித்திரமும் விலகுமா. அன்னைக்கு நீங்கள் பல்லியை கண்டா சகல சம்பத்துகளும் உங்களை தேடி வருமா. அதை தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சாஸ்திரத்தின்படி பல்லியை நீங்கள் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமானதாக கருதப்படுது. தீபாவளி பண்டிகை அன்னைக்கு இரவில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா அது மிகவும் நல்ல அறிகுறி என்று சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பல்லி லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தோம். ஆகையால் தீபாவளி அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் நீங்கள் பல்லியை கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வருவதை சுட்டி காட்டுகிறது எனவும் நம்பப்படுது. நீங்கள் வீடு கட்டி உங்களுடைய புதிய வீட்டில் நுழையும் பொழுது பல்லியை நீங்கள் கண்டால் அது உங்களுடைய முன்னோர்கள் அல்லது தாய் தந்தையினருடைய வருகையை சுட்டி காட்டுகிறது எனவும் சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் வெளியில் இருந்து உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் ஒரு பல்லியை பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னோர்கள் உங்களை ஆசீர்வதிப்பதாக முன்னோரே தோன்றி இருப்பதாகவும் அர்த்தப்படுது. எந்த நேரத்திலும் உங்களுடைய வீட்டில் ஒரு பல்லியை நீங்கள் இருந்து கிடப்பதை பார்க்கக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அது ஒரு கெட்ட சகுனமாகத்தான் சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டு பல்லிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிடுவது போலவும் நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை குறிக்க போகிறதா அது இருக்குமா. பள்ளிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சண்டை உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களிடம் இருக்கக்கூடிய பிடிவாதம் கொண்டவர்களாலும் சண்டை அதாவது ஒற்றுமை இல்லாத இருக்கிறதையும் காட்டுது. காரணம் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சண்டை தொடங்க போவதையும் கூறுவதாக சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டு தரையில் தொடர்ந்து பல்லி நடமாடுவதை நீங்கள் பார்த்து கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய என்ன ஒரு நிகழ்வுகளையும் அது எடுத்துரைக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு நல்ல காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளி தோன்றியது அப்படின்னா அந்த நல்ல காரியம் சிறப்பாக நடந்து முடியும் என்பதை குறிக்கிறது என்றே சொல்லுவாங்க. நீங்கள் புதிதாக ஒரு முயற்சியை செய்து கொண்டு வரும் பொழுது பள்ளி சுவற்றின் மேலே ஏறி செல்வதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு விரைவில் அதிக நன்மையை கொடுக்கக்கூடியது, பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பள்ளிகள் பாதுகாப்பின் ஒரு வழிமுறையாக தங்களுடைய வாளை உடைத்து போடும். இப்படி பள்ளிகள் தங்களுடைய வாளை உடைத்து போடும் பொழுது நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில ஆபத்துக்களை குறிக்கும். மேலும் அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை அப்படின்னா அதுபோல் நீங்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் திடீரென உறவை முறித்து கொண்டு உங்களோட எதிரியாக திரும்புவாங்க எனவும் சொல்லப்படுது. குறிப்பாக இருப்பதையும் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லுது அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னே தாங்க சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் உங்கள் வீடுகளில் பல்லி இருந்தது அப்படின்னா அந்த பல்லி ரொம்ப நல்லதா கெட்டதா, எந்த விஷயத்தில் நாம் இந்த பல்லி விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு கவனமாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.